வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் லாலிபாப் மஞ்சூரியன். இந்த சிக்கன் லாலிபாப் மஞ்சூரியன் நம்மளுக்கு வெஜ் புலாவுக்கு, அதே மாதிரி கீ ரைஸோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கீ ரைஸும் வெஜ் புலாவும் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே நான் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோடையுமே இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த மஞ்சூரியன் செய்யறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் லாலிபாப்பை இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் பீஸ் கட்லேயுமே செய்யலாம். நான் இன்றைக்கி சிக்கன் லாலிபாப்பில் தான் இதை செய்ய போகிறேன். இப்போ இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 முட்டை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வினிகர். இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் லாலிபாப்பை சேர்த்துக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. சிக்கனில் இந்த மசாலாலாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி விடணும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் ஆகட்டும். இப்போ 1/2 மணி நேரம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன்லாம் அந்த மசாலாவில் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம சிக்கன் பீஸெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்தோன்னு திருப்பி போடுங்க. சிக்கனில் மேலே நல்லா கிறிஸ்பி லேயர் வர வரைக்குமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 வாட்டி இந்த மாதிரி நல்லா பரட்டி விடலாம். அப்போ தான் ஈவனாக எல்லா சைடுமே நல்லா குக் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணோன்னே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அடுத்த பேட்சையுமே போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மஞ்சூரியன் லாலிபாப்பில் தான் செய்யணும்னு இல்லை. உங்களுக்கு இந்த லாலிபாப் ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் சிக்கன் பீஸ் கட் பண்ணி வாங்கிட்டு வந்து அதுலேயுமே செய்யலாம். இது ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோடையுமே இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயவே நம்ம மஞ்சூரியன் செய்ய எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன 8 பல்லு பூண்டு, கீறி வச்ச 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வர வரைக்குமே இது நல்லா வதக்கி விடலாம். க்யூப்ஸாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 குடமிளகா சேர்த்துக்கோங்க. குடமிளகாவும் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் குடமிளகாவும் ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஏன்னா வெங்காயம் குடமிளகாவும் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் இந்த மஞ்சூரியன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தாலே போதும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தோம்னா நல்ல ஒரு ரிச்சான கலர் கிடைக்கும். ஏன்னா அதில் காரம் அவ்வளோவா இருக்காது.
ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் பீஸ் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மசாலாலாம் எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஒன்று போல் வெந்து வரத்துக்கு ஒரு அரை டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடிக்கடி கொஞ்சம் கலரி விடுங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்துற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கார்னிஷுக்கு வறுத்த வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் லாலிபாப் மஞ்சூரியன். இது கீ ரைஸோட புலாவோட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.